அக்ஷய திதி அன்னைக்கு வாங்கினோம் 88,000 ரூபாய். ஆனால் நஷ்டம்னு தெரிஞ்சும் அதில் நாங்கள் போட தான் செய்கிறோம். நெக்ஸ்ட் இயர் 26லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1,20,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் ஒரு சவரத்துக்கு. அப்போ என்ன ரேட் இருந்தாலும் நம்ம வந்து லைட்டாக தானே வாங்க போகிறோம், கம்மியாக வாங்க போகிறோம். அடமானத்துக்கு தான். அடமானத்துக்காண்டி ஏன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்? பாண்ட் போயிடலாம். கோல்டு பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டர். அதில் போட்டோம்னா நம்மளுக்கு ஃபியூச்சரில் எப்படினாலும் அவங்களுக்கு யூஸ் ஆகும். இனி வர ஜென்ரேஷனுக்கு வந்து கோல்டு வந்து தேவையே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நகையில் போடும்போது இந்த செய்குலி சேதாரம் நம்மளுக்கு வேஸ்டேஜ் தான். அதை அனலைஸ் பண்ணோம்னா நம்ம வந்து இதில் போக மாட்டோம். கோல்டு வந்து ஆக்சுவலாக இப்போ ஒன்று லாக்கரில் இருக்குது, அல்லது பான் கடையில் இருக்குது, அல்லது வீட்டில் சும்மா இருக்குது. ஃபீல்ட் ஆஃப் இது வந்து கிரவுண்டில் போட்டவங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அன்னைக்கு 20,000 வாங்கினேன், இன்னைக்கு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு விற்றேன்னு சொல்கிறேன். கோல்டு நான் இப்படி வாங்கி வச்சு யாராவது இது வரைக்கும் கமிட் பண்ணியிருக்காங்களா? பசங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கலாம், அது வந்து என்றைக்குமே கரெக்டாக இருக்கும். பணமாக கிடைச்சதுன்னா ரைட்டு, நீங்கள் சொல்கிற இந்த ரீசன் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு பதிலாக பணத்துக்கு பதிலாக இதை சேமித்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு போடுறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கலாம். ஆனால் இந்த ரேட்டுக்கு வந்து எந்த காலத்தில் வாங்க முடியும் அது தெரியல. கோல்டுனால உங்களுக்கு ஒவ்வொரு தவணையும் அதனுடைய டெப்ரிசியேஷன் வெளியே போட்டு பாருங்கம்மா. பாமர ஜனங்களுக்கு வந்து அது ஒரு கனவு தான். கோல்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். எப்படி தான் இருந்தாலும் இப்போ 70,000 கொடுத்து வாங்குறோம்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த காலேஜ்லாம் தொடங்க போது அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், யார்ட்டி போய் கடன் கேட்க முடியாது இல்லையா? அப்போ அந்த டைமுக்கு நம்மள்ட்ட இருக்க கோல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய் எங்கேயாவது ஒரு இடத்துல அடவு வச்சுட்டு அப்படி வாங்கிக்கலாம். அதுதான் உண்மை. மிடில் கிளாஸில் வந்து எல்லாருமே அது தானே திங்க் பண்ணுவாங்க. இப்போ குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்காங்க, இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். நீ இப்போ வந்து 78,000 இப்போ நான் என்ன அக்ஷய திதி அன்னைக்கு வாங்கினோம் 88,000 ரூபாய். ஆமாம், நான் எங்கள் சிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஆனால் நஷ்டம்னு தெரிஞ்சும் அதில் நாங்கள் போட தான் செய்கிறோம், வேறு வழி இல்லை. தட்ஸ் இட். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ வீடியோ எடுக்கிறீங்க, அதனால நான் கரெக்டான விஷயம். ஏன்னா எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீ ஏற தான் செய்யும். நெக்ஸ்ட் இயர் 26லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1,20,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் ஒரு சவரத்துக்கு. மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் கோல்டுன்றது ஒரு கிரேஸ் ஆகிடுச்சு. அதனால நம்ம கண்டிப்பாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட மெடிக்கல் செலவு கூட ஈவன் அது யூஸ் ஆகும் இல்லையா? அதனால நம்ம வாங்கி வைக்கிறது சேஃப். நான் இப்போ ஒரு பையனை வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் அவனுக்கு என்ன பண்ணணும்னாலும் நான் கோல்டு சேர்த்து வச்சாதான் பண்ண முடியும். நம்ம போய் யார்ட்டையும் எதுவும் கேட்க முடியாது. திடீர்னு ஒரு இடத்துக்கு போய் நம்ம யார்ட்டையும் காசு கேட்க முடியாது இல்லையா? அப்படின்ற பட்சத்தில் இது என்னோட பொருள், நான் யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆமாம் மேம், இப்போ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு. இப்போ எனக்கு ஒரு நாள் பிஸ்னஸ் இருக்கும், இல்லாமல் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் வரதில் எடுத்து வச்சு தான் என்னோட செலவை நான் கம்மி பண்ணி தான் நான் எடுத்து வச்சு தான் பண்ணணும். அப்படின்ற பட்சத்தில் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இப்போ எவ்ரி மந்த் ரெண்ட்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, கொடுத்து தானே ஆகணும். ரெண்ட்டு கொடுக்காமல் இருக்க முடியாது இல்லையா? அப்படின்ற பட்சத்தில் என்னோட இது தேவைகள் இருக்குது அப்படின்றப்ப எதுலையா ஒன்றில் மாதம் நான் எதுலையா ஒன்றில் எடுத்து வச்சு அது பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ லேண்டும் வேணும் தான், வேணான்லாம் இல்லை. ஆனால் அது வந்து ஒரு தேவை தான். ஒரு 2 இடம் இருந்தால் நம்ம இனஃப், ஓகேங்களா? ஆனால் கோல்டுன்றது அப்படி கிடையாது. தேவைகள் இருக்குது. நீங்கள் நாளைக்கு 2 லட்சம் விற்றாலும் வாங்க தான் போகிறோம், வாங்காமல் யாரும் இருக்க போகிறது கிடையாது. எல்லாருமே மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அதுதான். எனக்கு கரெக்டாக சொல்லணும்னா இது நிறைய விஷயங்கள் இருக்குது, அது நம்ம பேச முடியாது சில விஷயங்கள். அதுக்காக தான். இல்லை, இன்னி வர ஜென்ரேஷன் வந்து ஜுவல்லரி ரொம்ப விரும்ப மாட்டாங்க. லைட் ஜுவல்லர்ஸ் அது மாதிரி போகிறதுனால மேபி நீட் கம்மி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ரொம்ப அமௌண்ட் அதில் போட வேண்டியது இருக்காது. அப்போ என்ன ரேட் இருந்தாலும் நம்ம வந்து லைட்டாக தானே வாங்க போகிறோம், கம்மியாக வாங்க போகிறோம். பாண்ட் போயிடலாம். கோல்டு பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டர். அதில் போட்டோம்னா நம்மளுக்கு ஃபியூச்சரில் எப்படினாலும் அவங்களுக்கு யூஸ் ஆகும். நகையில் போடும்போது இந்த செய்குலி சேதாரம் நம்மளுக்கு வேஸ்டேஜ் தான். அதை அனலைஸ் பண்ணோம்னா நம்ம வந்து இதில் போக மாட்டோம். ஸோ பெட்டர் வந்து பாண்டில் போட்டோம்னா இட் இஸ் பெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். என் பொண்ணுலாம் வந்து இனி ஜென்ரேஷனில் வந்து அவங்க ரொம்ப லைட்டாக தான் கேட்குறாங்க, அவ்வளோ ஹெவி ஜுவல்ஸ்லாம் போடுற ஆளுங்க கிடையாது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னைக்காவது நாளைக்கு நீட் இருக்கா, அதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோமா, அது அந்த பர்பஸ் தான். சேம் திங், அதே தான். நம்மளுக்கு வேஸ்ட் தான். இப்போ மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லாமையும் கொடுக்குறாங்க. பட் நம்ம கண்ட்ரியில் நிறைய ஜுவல்ஸ் அந்த மாதிரிலாம் ஆப்ஷனில் இல்லை, செய்குலி சேதாரமே இல்லாமலாம் இல்லை. மேபி அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நமக்கு இது ஒரு பெருசாக தெரியாது. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இன்னும் எவ்வளோ குறைச்சாலும் வாங்கலாம் தான். ஆனால் இது குறையிற மாதிரி தெரியல. எவ்வளோ குறையுதோ அந்த நேரத்துக்கு நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். வேறு ஆப்ஷன்னா அது எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது தான். ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு அந்த மாதிரி ஆப்ஷன் ஏதாவது போட்டு ஏதாவது நம்ம சேவிங்ஸ் போட்டிருந்தா தான் பின்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். இனி வர ஜென்ரேஷனுக்கு வந்து கோல்டு வந்து தேவையே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அதை போடுறதும் கிடையாது, அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான். அல்லது ஷோ, அதாவது ஒரு கல்யாணத்தில் வந்து இவ்வளோ பவுன் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் இருக்கலாம். ஆனால் கல்யாணத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, 100 பவுன் போட்டாலும் அந்த பிரைடல்
அது என்னது டெக்கரேஷன், அதுக்கு வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து தான் விதவிதமாக போடுறாங்க. கோல்டு வந்து ஆக்சுவலாக இப்போ ஒன்று லாக்கரில் இருக்குது, அல்லது பான் கடையில் இருக்குது, அல்லது வீட்டில் சும்மா இருக்குது. அதுதான் பேப்பரில் பார்த்தா அதோட லாஸ்ட் டைமை விட இந்த தடவை 20% கம்மியாக இருக்க ஒழிய, ஆனால் அவ்வளோ சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட். அதுதான் இந்த டேட்டில் வாங்கினா நமக்கு இன்னும் அதிகமாகும். அப்படி சரி, தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன் வாங்குறது. எமர்ஜென்சிக்கு வந்து இதை அடங்கு தான் வச்சு எதுக்கும் யூஸ் பண்ணலாமே ஒழிய வேறு பர்பஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலாக தோணவே இல்லை. ஏன்னா பசங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க கோல்டு யூஸ் பண்ணுறதும் இல்லை, அவங்களுக்கு அதை கொடுக்கறதுமே கஷ்டமாக இருக்குது. இப்போது இங்கே எங்கே இருந்தாலும் அது யூஸ் ஆகாதங்க மாதிரி தான் இருக்குது, பெட்டியில் தூங்குற மாதிரி தான் இருக்குது. கொடுக்கறதுக்கு அந்த டிமாண்ட் கேட்கும்போது அது இன்னும் மாறலை. ஒரு கல்யாணத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ பவுன் போடுறீங்க அப்படிங்கிற அந்த டெண்டன்சி வந்து இன்னும் மாறலை. அதுக்காக ஜனங்க கஷ்டப்பட்டு வாங்குறாங்க. அது குறையிறதுக்கு உலக பொருளாதார நிலைமையை பார்த்தா அது வந்து குறையிறதுக்கு சான்ஸே இல்லை போல், அப்படி தான் சொல்கிறாங்க. அதான் என்ன ரேட்டுன்னு தெரியலையே. ஒரு கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் பேக்கு தான் வாங்கினோம், அதான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் வாங்கலை. அந்த மாதிரி இருந்தது. இப்போ 70,000 இருக்கு. சில பேர் வந்து அந்த டிசைன் வந்து இப்போ மாடர்ன் டிசைனாக வேணும்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு புதுசு வாங்கிக்கிறாங்க. அது ஒரு ஆசைக்கு. பிராண்ட் வந்து அது வாங்குற இடத்த பொறுத்து இருக்குது. அது சில இடங்கள்ல அப்ரிஷியேட் ஆகுது, சில இடங்கள்ல அப்படியே தான் இருக்குது. அதனால பசங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கலாம், அது வந்து என்றைக்குமே கரெக்டாக இருக்கும். போடுறது அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கலாம். ஆனால் இந்த ரேட்டுக்கு வந்து எந்த காலத்தில் வாங்க முடியும் அது தெரியல. சட்டுன்னு வாங்க முடியும். அதாவது பாமர ஜனங்களுக்கு வந்து அது ஒரு கனவு தான். அது அமௌண்ட் வச்சு தாம்மா வாங்குறாங்க. நீங்கள் என்னைக்காவது கோல்டு வந்து யாராவது கேஷாக வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நகைக்கடையில் போய் சீட்டு போடுறாங்கல்ல, அவங்க யாராவது வந்து நான் நகைக்கடையில் சீட்டு போட்டதே வந்து பணம் வாங்குறதுக்குன்னு கேளுங்க, இல்லை நகையாக தான் வாங்குவாங்க. அடமானத்துக்கு தான். அடமானத்துக்காண்டி ஏன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்? மெயினாக வந்து கோல்டில் அதுதான் பிரச்சனை. அது அடமானத்துக்கு தான் போகுது. பணமாக கிடைச்சதுன்னா ரைட்டு, நீங்கள் சொல்கிற இந்த ரீசன் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு பதிலாக பணத்துக்கு பதிலாக இதை சேமித்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு. கோல்டுனால உங்களுக்கு ஒவ்வொரு தவணையும் அதனுடைய டெப்ரிசியேஷன் வெளியே போட்டு பாருங்கம்மா. இன்றைக்கி வந்து அவங்க கொண்டு பழைய நகையை கொடுக்கும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு சேதாரம் செய்கூலி, மறுபடியும் சேதாரம் செய்கூலி. எப்படி வாங்கினாலும் அது மறுபடியும் அதிலே தான் வரப்போகுது. அதனால் இவங்களுக்கு இருக்கிற மோகம் தாம்மா முதல்ல காரணம். இந்த மோகம் குறைஞ்சா ஓரளவு இந்த தங்க நகையுடைய ரேட்டுகள் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நல்லா வேலை பார்க்குற பொண்ணாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது, எனக்கு நகையே தேவையில்லை, எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சொந்த வீடு இருந்தால் போதும்னு சொன்னாங்கன்னா நகைக்கு போக மாட்டாங்கல்ல. அப்போ தான் கோல்டு குறையும், இல்லைன்னா குறையவே குறையாது. இவங்களுக்கு மோகம் இன்றைக்கும் இவ்வளோ ரேட்டாக விற்கும்போது பாருங்கள், இப்போ 25% தான் இன்னும் குறைஞ்சிருக்கு. மற்றபடி அதே பர்சன்டேஜுக்கு அவங்க ரீச் ஆகிட்டாங்கல்ல. ஃபீல்ட் ஆஃப் இது வந்து கிரவுண்டில் போட்டவங்க போகிறேன்னு சொல்கிறாங்க, எனக்கு அன்றைக்கி 20,000 வாங்கினேன், இன்றைக்கி ஒரு 2 கோடி ரூபாய்க்கு விற்றேன்னு சொல்கிறாங்க. கோல்டு நான் இப்படி வாங்கி வச்சு யாராவது இது வரைக்கும் கமிட் பண்ணியிருக்காங்களா? கோல்டு வாங்கி வச்சதுனால இவங்க பணக்காராயிட்டாங்க. ஒரு ஆள் காட்டுங்க, லேண்டில் போட்டுட்டு நான் பணக்காரன் ஆனேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. செய்கூலி சேதாரம்லாம் இல்லாமல் ஒரே ரேட்டாக இருந்தால் நல்லதுமா. ஏன்னா அந்த டிமாண்ட் எப்படி மாறுதுன்னா சிச்சுவேஷனுக்கு தகுந்த ஒவ்வொருத்தரும் ஒரு டிமாண்ட். ஆனால் அவங்க வந்து கடைசியில் ப்ராஃபிட் வந்து வேறு இடத்துல வச்சுருக்காங்க கரெக்டாக. அந்த ப்ராஃபிட் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நேற்று வாங்கின கோல்டு தான் இன்றைக்கி விற்க போகிறாங்க. நேற்று அவங்களுக்கு அடக்க ரேட் என்ன 4,000 ரூபா, இன்றைக்கி 5,000, நாளைக்கு 7,000. இந்த ப்ராஃபிட் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. அதனால் கோல்டில் வந்து சேதாரம் செய்கூலி இல்லாமே அவங்களால கொடுக்க முடியும். ஆனால் நம்மளை மக்களை ஏமாற்றத்தான் செய்ய போகிறாங்க. ஏன்னா அது வந்து இயற்கையாகவே அமைஞ்சு போச்சு. கோல்டில் வந்து இதெல்லாம் கொடுத்து தான் நாங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொரு கடையிலையும் போய் பாருங்கள், டிஃப்ரெண்ட்னு வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாருடைய எய்ம் வந்து என்ன இருக்குன்னா, எதையாவது சொல்லி அவங்கள அட்ராக்ட் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். முதல்ல இந்த மோகம் போகணுமா. மோகம் போனால் ஓரளவு நம்மளுக்கு வந்து அந்த கோல்டுனுடைய ரேட்டு அவங்க எப்படியோ இன்டர்நேஷனல் லெவலில் ஏற்றிட்டு வராங்க, அது வேறு விஷயம். நம்ம போய் அட்ராக்ட் பண்ணுறதை நிப்பாட்டலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.